السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து தன் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எந்த விதமான நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான எண்ணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 10வது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பல்வேறு கோணங்கள்ல, பல்வேறு தலைப்புகள்ல, பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஏதாவது ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆளுமைகள் எப்படி இருந்துச்சு? இந்த உலகம் பல்வேறு தலைவர்களை பார்த்து விட்டது. ஒன்னல்ல, ரெண்டல்ல, நிறைய தலைவர்கள். ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் என்னென்னமோ பேசினார்கள். ஆனால் அவர்கள் பேசிய எந்த வார்த்தைகளும் இப்போ இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை, எந்த ஹதீஸை சொல்லி தந்தார்களோ இன்னைக்கு வரை நம்ம பேசுறோம். ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் யாராக இருக்கட்டும், தலைவர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்னமோ பேசினார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களும் மறைந்து விட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் மறந்து போச்சு. 200 கோடிக்கு மேல் உண்டான முஸ்லிம் மக்கள் இன்று வரையில்ல, கியாமத் நாள் வரை ஒரு மனிதரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட ஒரு மனிதருடைய வார்த்தையை அப்படியே கபூல் செய்து அப்படியே பின்பற்றி வருகிறார்கள். அப்படின்னா கோடிக்கணக்கான மனங்களை வென்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமைகள் எப்படி எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஆளுமைக்கான தகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். மைசூர் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் ராமகிருஷ்ண ராவ்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை படித்துவிட்டு முஹம்மது தி பர்ஃபெக்ட் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் அப்படின்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த சொல்லித்தந்த இஸ்லாம் தான் பர்ஃபெக்ட் என்பதாக ஒரு நூலகத்தை எழுதுகிறார். நபியினுடைய ஆளுமையை நாம எல்லாத்தையுமே நாம விளங்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமையை நாம விளங்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நபியினுடைய வாழ்க்கையை படித்தால் நாம் சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அவர்கள்தான் உண்மையான கதாநாயகன். இல்லத்திலேயும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் பதிந்த ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எப்படியெல்லாம் இருந்தார்கள், இறை தூதராக இந்த உலகத்திற்கு நிறைய விஷயங்களை போதித்து தந்தார்கள். ஒரு படை வீரராக, தொழிலதிபராக, இந்த மக்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சீர்திருத்தவாதியாக, பெண்களுக்கெல்லாம் பெண் உரிமை, பெண் விடுதலை என்கின்ற அடிப்படையில் போராடிய ஒரு தலைவராக, அடிமை என்கின்ற அந்த தன்மை இருக்கவே கூடாது, அடிமை என்கின்ற தனத்திற்கு அடிமை இருக்கக்கூடாது என்று போராடிய ஒரு தலைவர், நீதிபதியாக, இப்படி பல்வேறு துறைகளை பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எல்லா துறைகளிலேயுமே ஆளுமையாக திகழ்ந்தார்கள். ஒரு ஆளுமை அப்படின்னா என்னங்க? ஒரு கருத்தை நாம மக்கள்கிட்ட சொன்னா அந்த கருத்தை அப்படியே மக்கள் ஏற்று நடக்கணும், சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படணும். எத்தனையோ நபர்கள் பேசுவார்கள், ஏன் எத்தனையோ ஆலிம்கள் பயான் பேசுவார்கள், ஆனால் எந்த மனிதர்களுடைய உள்ளத்துல தாக்கத்தை, எந்த மனிதர்களுடைய உள்ளத்துல சொல்லக்கூடிய, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஒரு அரை மணி நேரம் பயானாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மணி நேரம் பயானாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனசுல பதிதானே இல்லை. எல்லாமே எதுவுமே இன்னைக்கு என்ன சொன்னாருன்னே எங்களுக்கு தெரியல, இன்னைக்கு என்ன பேசினாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பயான்ல எந்த விதமான தாக்கமும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லப்பட்டதுல இந்த விஷயம் என் மனதிலே ஆழமாக பதிந்தது, எனவே இந்த விஷயத்தை நான் கடைபிடிப்பேன் என்று யார் ஒரு விஷயத்தை நிறைய எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை யார் எடுத்து நடக்கிறார்களோ அந்த பயானினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஆளுமைக்கான அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஆளுமைகள் இருந்தாலும் கூட அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அறிவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த, கற்றுக் கொடுத்த, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவு சார்ந்த ஒரு திறன். நிறைய கவிஞர்கள் மனிதர்களை எப்படியெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? மனிதர்களா அவர்கள் இப்படித்தான். சார்லஸ் டார்வின் என்கிற சொல்லக்கூடிய ஒருவன் மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான், மனிதனை குரங்குக்கு ஒப்பாக ஒப்பிட்டு பேசுகிறான். மனிதன் ஒரு மிருகத்தினுடைய மிருகத்தினுடைய உணர்ச்சியின் உறைவிடம் என்பதாக மெக்டோவல்ஸ் என்பதாக ஒரு கவிஞன் சொல்லுகிறான். மனிதன் மிருகத்தை போல, அவனுக்கெல்லாம் மனித தன்மையே கிடையாது என்று சொல்லுகிறான். சிக்மண்ட் ஃப்ராய்டு மனிதன் காம இச்சைகளினுடைய இருப்பிடம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது இச்சைகளிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவன் என்று மனிதனை குறித்து பேசுகிறான். கார்ல் மார்க்ஸ் மனிதன் ஒரு பொருளாதாரத்தினுடைய
மனிதனுடைய மிருகம் என்பதாக சொல்லுகிறான். பொருளாதாரத்தை தேடணும் அப்படிங்கிறதுல அவன் கடுமையான ஒரு மிருகத்தை போல. ஒரு மனிதன் எப்படின்னா இந்த மாதிரி மிருகத்தை போல, குரங்கை போல, உணர்ச்சியை போல, உணர்ச்சியினுடைய இப்படி மனிதர்களை குறித்து மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிவார்ந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்காமல் பேசிய எத்தனையோ தலைவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் மனிதன் அப்படின்னா அது உயர்ந்த படைப்பு. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனுடைய இந்த உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே ஆக உயர்ந்த சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னா அது மனித படைப்பு தான். மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்ற தலைவர்களை போல மனிதனை குறித்து, மனிதர்களுடைய சிந்தனைகளை குறித்து தவறாக பேசியது கிடையாது. சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாம கிதாபுகள்ல எடுத்தா, ஒரு சபையில ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்னாசு மஆதி, மனிதர்கள் சுரங்கங்களை போல. அந்த மனிதர்கள் الذهب والفضة كمعادن الذهب والفضة, தங்கங்களை போல. மனிதன் எப்படி தங்கம் என்கின்ற ஒரு சுரங்கத்தை போல, வெள்ளி என்கின்ற சுரங்கத்தை போல என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய ஆற்றல்களை அல்லாஹ் தந்தார். நிறைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆற்றல். அந்த சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய ஆசைகள் என்ன? உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படியாவது உலகத்துல ஒரு வீடு வாங்கிடணுங்க, எப்படியாவது ஒரு வாழ்றதுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான நல்ல வீடு, இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த வீட்டை பார்த்தா பறக்கிற மாதிரி உண்டான வீட்டுக்கு நம்ம ஆசைப்படுவோம். இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதுங்கன்னு வாயில சொல்லுவோம். ஆனால் அந்த வீட்டை போய் பார்த்தால் பிரம்மாண்டமா இருக்கும். ஏதோ வாகனம், அங்க இங்கே போறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம், அது எந்த விலையில வேணாலும் வாங்கலாம். ஆனா போய் பார்த்தா ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான பொருளாதாரத்துல ஒரு வாகனத்தை வாங்குவோம். சொல்றதுதான் வேற, ஆனா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும் நம்மள்ட்ட, இல்லையா? இப்ப நம்மளுடைய ஆசைகள் உலகத்தை நோக்கி, உலகத்தை மையமாக வைத்துதான் நம்ம எல்லாம் பேசுவோம், இல்லையா? ஆனால் அந்த சபையில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், 3 பேர் அதில் சொல்றாங்க. ஒருத்தர் இந்த வீடு முழுவதும், ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொன்றை சொல்லும் போது ஒரு சில நபர்கள் சொல்றாங்க, இந்த இடம் ஃபுல்லா நிறைய தங்கங்கள் நிறைய நிரம்பி இருக்கணும், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவு செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு சஹாபி, இந்த அறை முழுவதும் பவளம் மாணிக்கங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கணும், ஆனால் அதை வைத்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதுல நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு என்ன ஆசை? நீங்க எங்களை பார்த்து கேட்டீங்க, இப்ப நாங்க உங்களை பார்த்து கேட்கிறோம், உங்களுக்கு என்ன ஆசை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அறை முழுவதும் நீங்கெல்லாம் எப்படி தங்கம் வெள்ளி எல்லாம் நிறைந்து இருக்கணும், அது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறீங்களோ, அந்த மாதிரி இந்த அறை முழுவதும்
பல்வேறு சிந்தனைகள் உள்ளடக்கிய நிறைய சஹாபாக்கள் நிறைந்து அந்த சஹாபாக்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நான் உயர்வடைய செய்யணும்னு நான் ஆசைப்படுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். முடிவெடுக்கக்கூடிய திறன் ஒரு மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதற்காக வேண்டி அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏதோ நாம மனிதனுக்கு 5 அறிவு, மிருகங்களுக்கு 5ஆக மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்ததை நாம அந்த அறிவாற்றலை அறிவார்ந்த அந்த சிந்தனைகளை வைத்து நாம இந்த உலகத்துல மிருகங்களை போல் வாழக்கூடாது. மிருகங்களை போல் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வி என்கின்ற அந்த அறிவாற்றலை அறிவார்ந்த விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நபியிடம் பேசுவதற்கு தகுதி இல்லாத எத்தனையோ நபர்கள் இந்த நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு மார்க்கத்துக்காக ஏதாவது ஒரு வழிகளை நம்ம செயல்படுத்தணும். நான் இருக்கும் வரை எப்படியாவது இந்த மார்க்கத்தை நிறைய இல்லாத நபர்கள்ட்ட, தெரியாத நபர்கள்ட்ட, முஸ்லிமா இருப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களை பத்தி முஃமின்களாக இருப்பார்கள், முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி தெரியாது. அல்லாஹ்னா தெரியும், ரசூல்லா தெரியும், ஆனால் அவர்கள் என்னென்ன நடைமுறைகளை சொல்லி தந்தார்கள் என்று தெரியாது. தொழுக தெரியாது, நோன்பு வைக்க தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஜும்மாவுக்கு போவாங்க, 5 வேளை தொழுகைனா என்னன்னு தெரியாது. அப்படியே 5 வேளை தொழுகைக்கு போனால் அந்த தொழுகையில என்ன ஓதணும் அப்படிங்கிறது தெரியாது. மடையர்களாக ஜாகில்களாக இருப்பார்கள். எனவே நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய அறிவை வைத்து இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜாகில்களை எல்லாம் நான் அறிவார்ந்த மனிதர்களாக நான் மாற்றணும். ஏதாவது ஒண்ணு நாம் போய் போர்க்களத்துல இறங்கி போராடி தியாகம் செய்து ரத்தத்தை எல்லாம் சிந்தி நிறைய இந்த மார்க்கத்தை நம்மளுடைய கையில கொடுத்துட்டாங்க. நாம போய் இறங்கி போராடி நம்ம வாளை எடுத்துட்டு போய் இறங்கி போராடி ரத்தத்தை சிந்து ஷஹீதாய் அதெல்லாம் தேவையில்லை. அழகா புரியாத மக்களை, மார்க்கத்தை பத்தி தெரியாதவங்களை எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி கூட்டிட்டு வந்து ஏசிக்கு பக்கத்துல ஏசியை போட்டு ஏசி பத்தாதுன்னு ஃபேனையும் நம்ம போட்டு உட்கார்ந்து அவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லலாம். இதுல நம்ம போய் வெயில்ல நின்று நம்ம கஷ்டப்பட்டு மார்க்கத்தை மேலோங்கணும் அப்படிங்கிற கஷ்டம்லாம் நமக்கு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது இந்த மார்க்கத்தை நான் மேலோங்க செய்யணும் அப்படிங்கறதுல அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். அதுல கொஞ்சமாவது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல தானே நம்ம இருக்கிறோம். அபூ தாலிபிட்ட வந்து மக்காவினுடைய குறைஷி தலைவர்கள் முஹம்மது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அவரை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க, நாங்க வேணா பொருள் தர்றோம், பொருளாதாரம் தர்றோம், காசு பணம் தர்றோம், பதவியை தர்றோம், அதிகாரத்தை தர்றோம், பொண்ணை தர்றோம், பொருளை தர்றோம், என்னென்னமோ எல்லாத்தையும் நாங்க கொடுக்கிறோம், அவரை பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க. அபூ தாலிப் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, முஹம்மது என்னென்னமோ நீ பேசிக்கிட்டு இருக்கிறியாம அதை குறைஷி தலைவர்கள் நிப்பாட்ட சொல்றாங்க, அதனால எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, அதனால நீ வந்து இந்த பிரச்சாரம்லாம் எதுவுமே வெளியில சொல்லாத, அல்லாஹ்வை பத்தி மார்க்கத்தை பத்தி எதுவும் சொல்லாத அப்படின்னு வந்து அபூ தாலிப் அவங்க வந்து சொல்றாங்க. அபூ தாலிப் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் வலஅ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமரி ஃபீ யஸாரி, என்னுடைய வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனை நான் என் கையில கொடுத்தாலும் அலா அன் அத்ருக ஹாதல் அம்ர் ஹத்தா யظஹரஹு அல்லாஹ், இந்த மார்க்கத்தை நான் வெளியில நான் சொல்லாம நான் வந்து விட மாட்டேன், நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு என்னுடைய உயிரே போனாலும் இந்த மார்க்கத்தை நான் வெளியில சொல்லுவேன் அப்படின்னாங்க. இப்போ அபூ தாலிப் அவங்க சொன்னாங்க, உன் கூட நான் இருக்கிறேன். அவர்களுடைய பெருமானாருடைய அந்த உறுதி, பெருமானாருடைய அந்த இந்த மார்க்கத்தை, ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு, சும்மா அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த அறிவை நம்ம ஏதோ காலையில எழுந்திரிச்சோம், போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும், வேலைக்கு போனோம், வந்தோம், படுத்தோம், தூங்கணும், அது 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 அறிவல்ல. அறிவு அப்படின்னு சொன்னா அந்த அறிவார்ந்த அறிவாற்றலை வைத்து
மார்க்கத்தில் எப்படி நடந்துக்கணும், அல்லாஹ் எதை சொல்லி தந்திருக்கிறான், எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும். எனவே அல்லாஹுவுக்கு நாம் என்னென்ன கடமைகள், அல்லாஹ் நமக்கு என்ன கடமைகளை செஞ்சிருக்கிறான்னு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறானே, அப்ப நாம அல்லாஹுக்கு என்ன பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எல்லாம் நம்ம வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். நான் அல்லாஹுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் யோசிக்கணும். அதுதான் அறிவார்ந்த விஷயங்கள். யோசிச்சு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அவன் இன்னைக்கு வர கரெக்டா தான் இருக்கிறான். ஆனால் நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை தயவு செய்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. எனவே நாம இந்த உலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி நிறைய பாவத்தை சர்வ சாதாரணமா செய்யறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, குய்யிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லாஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் கொடுக்கப்பட்டால், இது வேணுமா இதுவா? நம்மள்ட்ட பக்கத்துல ஒரு பாட்டில் மது இருக்கு, பக்கத்துல 1 லட்சம் வெள்ளி இருக்கு. மதுவா இல்ல பணமா? மதுவா? பக்கத்துல பணம் இருக்குது, அதே மாத்தி சொல்லிட்டு, அதாவது பக்கத்துல 1 லட்சம் வெள்ளி இருக்கு, பணம் இருக்கு, பக்கத்துல குர்ஆன் இருக்கு. நாம எதை எடுப்போம்? குர்ஆன்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு பணத்தை எடுப்போம் இல்லையா? எனவே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்தை நோக்கி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரெண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டால், ஐஸரஹுமா மாலம் யகுன் இஸ்மன், பாவம் எதுல இல்லையோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஃபைன் கான ஆஃபிமன் கான பஅதுன் நாஸ் மின்ஹு, ஒரு விஷயத்துல பாவம் இருக்குமேயானால், இது செஞ்சா இத தொட்டா பாவம் அப்படின்னா அதை விட்டு அவர்கள் தூரமா போய் விடுவார்கள். எனவே நம்முடைய கண்களுக்கு முன்னால் பாவமான விஷயங்கள், ஏன்னா அதெல்லாம் யோசிச்சு நாம எடுக்கிறது தான் அறிவார்ந்த விஷயங்கள். நாம என்னதான் உலகத்துல எப்படி வேணாலும் நான் இருக்கிறேன், எனக்கு மொத்தத்துல பணம் வந்தா போதும், என் பாக்கெட்ல பணம் வந்தா போதும், அந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, யாரின் மூலமாக வந்துச்சு, எதுவுமே தேவையில்லை, என்னுடைய பாக்கெட்டுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் வந்தா போதும். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். லயதியன் நாஸி அலன் நாஸி ஸமானு, மக்கள்கிட்ட ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால், இந்த பொருளாதாரம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பொருட்படுத்த மாட்டான், யோசிக்க மாட்டான். பொருளாதாரம், நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் காசு பணமாக இருக்கட்டும், அல்லது நமக்கு வரக்கூடிய விலை உயர்ந்த ஆடையாக இருக்கட்டும், அல்லது நம்ம காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், நமக்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் இந்த மனிதன் எங்க இருந்து வந்துச்சு என்று பொருட்படுத்த மாட்டான். அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராம், இது ஹராமில இருந்து வந்துச்சா, இது ஹலால்ல இருந்து வந்துச்சா என்று ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், தன்னுடைய அறிவை நல்ல விஷயத்திற்காக வேண்டி பயன்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாம அந்த காலகட்டத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எனவே நம்மளுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிவை மார்க்கத்திற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். பெருமானார் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள். இரண்டாவது ஆன்மீகம். ஏன்னா நாம எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் ஆன்மீகத்துல மட்டும்தான் உச்சத்தை அடைய முடியும். கிதாபை படிப்பதை விட அல்லாஹ்வை படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைந்தார்கள் என்பதை நாம நிறைய ஹதீஸுகள்ல பல்வேறு விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தவங்க ரசூலுல்லாஹ்வை வர்ற வரைக்கும் அதுக்குள்ள இவங்களே பேசிக்கிறாங்க, இனிமேல் நான் விடாமல் நோன்பு வைப்பேன், எப்பயுமே நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் இரவு முழுவதும் இனிமேல் தொழுகையுடைய விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன்,
தொழுதுகிட்டே இருப்பேன், இரவு முழுவதும் தொழுதுகிட்டே இருப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் இனிமேல் நான் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் முழுமையாக அமல்ல இறங்க போறேன். அதாவது ஆன்மீகம் அப்படின்னா துறவியாக வாழ்ந்து முழுமையா பள்ளிவாசல்லையே யாரையும் எதை சார்ந்தும் இல்லாம முழுமையாக பள்ளியோடு பள்ளியாக அல்லாஹோடு அல்லாவாக இபாதத்துனே மூழ்கி எல்லாத்தையும் விட்டுட்டு அடைவதுதான் ஆன்மீகம் என்பது அல்ல. இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு ரசூல்லா வந்து சொல்றாங்க, உங்களை விட ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடைந்தவன் நான் சொல்றேன், நான் நோன்பு வைப்பேன், நோன்பு விடவும் செய்வேன். தொழுகையுடைய விஷயத்துல அந்தந்த நேரத்திற்கு நான் தொழுகுவேன், மிச்ச நேரங்கள்ல நான் ஓய்வெடுத்துக் கொள்வேன், நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். இப்படி இதுதான். எனவே துறவி, அதாவது உச்ச ஆன்மீகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறது அல்ல. அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பின்பற்றி முழுமையாக நாம இறையச்சத்தோட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. எனவே இந்த 5 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரங்கள் ஆகும். எனவே சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நேரத்தினுடைய சூழ்நிலைகளை கருதி சுருக்கமாக சில விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு சார்ந்த விஷயங்கள்ல மார்க்கத்திற்காக இருக்கணும், 2வது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், 3வது உள்ளம் சார்ந்த விஷயம். நம்மளுடைய மனது, உள்ளம், ஆன்மா. தன்னுடைய உள்ளத்தை யார் சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதிய ஒரு புத்தகம் கஸீதத்துல் புர்தா ஷரீஃப். அதுல ஒரு வார்த்தை வரும், வன் நஃப்ஸு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா. நஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிறாங்க. 3வது விஷயம் என்ன? உள்ளம். அவங்க அந்த கிதாபுல எழுதுறாங்க, வன் நஃப்ஸு கத்திஃப்ல். உள்ளம் இருக்கே, அது குழந்தையை போல. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் 2 ஆண்டுகள் பால் கொடுக்கணும், 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் பால் கொடுக்கணும். அதுக்கு மேல நாம என்ன செய்யணும்? நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலையும் கொடுக்கணும் அப்படின்னா அது கடைசி வரை அதனுடைய மனசுல பதிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளம் என்பது குறிப்பிட்ட தவறான ஒரு வழிகளை நோக்கி நாம போகும்போது, சரி இப்பதானே பார்த்துக்கலாம், கொஞ்சம் தானே, சின்னது தானே, சின்ன தீமை தானே, அதுதானே அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்தை தவறான வழிகளின் பக்கம் திரும்பினால் அது அப்படியே பழக்கமாகி உள்ளுக்குள்ள அப்படியே துருப்பிடிச்சு அந்த எல்லா பாவங்களுக்கும் அப்படியே மூழ்கி போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னல் ஜஸத முதுகத்துன். நம்மளுடைய உடல்ல அல்லாஹ் ஒரு துண்டை, ஒரு சதை துண்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு. உடலில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு நேரானால் உடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே சரியாயிரும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. உங்களுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சதை துண்டு கெட்டு போனால் உடம்பே கெட்டு போய்விடும். அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு எந்த சிந்தனையுமே இல்லாம, அருவருப்பான, அசிங்கமான, ஆபாசமான எந்த சிந்தனை, கெட்ட சிந்தனைகளை எல்லாம் உள்ளடக்காமல், நாம வெளியில நல்லா சோப்பு ஷாம்பு போட்டு நல்லா உடலை பூரா கழுவிக்கிறோம். உள்ளத்தை முதல்ல சுத்தப்படுத்தணும். வெளியில தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லா அழுக்கா இருந்தா அது பெரிய நோய். வெளியில இருக்கக்கூடிய உடல் அழுக்கை நம்ம சோப்பால சுத்தம் செய்யறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனதுல, உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கை எப்படி சுத்தம் செய்யறது? சோப்பு எடுத்து கரைச்சு குடிக்கவா முடியும்? எனவே நாம ஐவேளை தொழுகை,
அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த நடைமுறைகளை எல்லாம் செய்யும் போது நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். எனவே தொழுகையில மட்டும்தான் உள்ளத்தை சுத்தம் செய்ய முடியும். நான்காவதாக உடல் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்துல நிறைய பேர் நாம இன்னைக்கு அதை நம்மளுடைய உடலை இன்னைக்கு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம். நிறைய கடைசியில அதை இதையும் சாப்பிட்டுட்டு ஏதாவது நோய்கள் வரும்போது மட்டும்தான் அடடா அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சிருக்கணுமே, இவ்வளவு முத்தி போய் விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனவே உடல் சார்ந்த விஷயத்துல நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கங்க. சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியமான அந்த வாழ்க்கையை நீங்க கடைபிடியுங்கள். மூசா அதாவது அல்லாஹ்கிட்ட பேசிய நபி அப்படின்னா 2 நபி அல்லாஹ்கிட்ட பேசி இருக்கிறாங்க. ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே அல்லாஹ்கிட்ட பேசுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதர்க்கமாவே இருக்கும். அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்கிட்ட ஒரு தடவை பேசும்போது இப்படி கேட்டாங்க, என்னன்னா, ரப்பே இப்போ இப்படி வச்சுக்கலாம், அதாவது நீ தான் மூசா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, இப்போ நீ அல்லாஹ் இல்லை, நீ தான் மூசா, நான் தான் ரப்பு. அப்படின்னா இப்ப நான் மூசாவா இருந்து ஒரு நபியா இருந்து நான் நிறைய விஷயங்கள்தான் உங்ககிட்ட கேட்கிறேனா இல்லையா? நீ எனக்கு செஞ்சு கொடுக்குற. இப்போ நான் ரப்பா இருக்கிறேன், நீ மூசாவா இருக்கிற. நீ மூசாவா இருந்து என்கிட்ட நீ கேட்கறதா இருந்தா என்ன கேட்ப அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அப்படி கேட்டால் ஆரோக்கியத்தை கேட்பேன். நீ ரப்பா இருந்து நான் மூசாவா இருந்து கேட்கணும் அப்படின்னா நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். உடல் சார்ந்த விஷயத்துல நம்மளுடைய அல்லாஹ்வே ஆசைப்பட்டது என்னங்க? ஆரோக்கியம். மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தது ஒருவேளை அல்லாஹ் கேட்பதாக இருந்தால் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு, நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய காசுபடம் இருக்கு, நிறைய எதை வேணாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. ஆனா நைட்ல 2 இட்லி மட்டும் தான் சாப்பிடுவாரு. இன்னும் சொல்ல போனா 1 இட்லி தான். ஒரு 1/4 கிலோ கறியை சாப்பிட்டாருன்னா அடுத்த நாள் அவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பணம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பொருளாதாரம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை அனுபவிப்பதற்கான அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத், பொருளாதாரத்தால நிறைய கொடுத்திருக்கிறான்னா அது அருள் நிஅமத், அருட்கொடை. அதை அனுபவிக்கிறோமா இல்லையா? நிறைய சம்பாதிச்சு நிறைய நோய்களை உருவாக்கி எதையுமே அனுபவிக்காம அப்படியே நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்றதா இல்ல. நிறைய பொருளாதாரம் இருக்கும், சக்கரை ஃபேக்டரிக்கே ஓனரா இருப்பாரு. ஆனா பார்த்தா அவரால் சக்கரை கூட கொஞ்சம் கூட டீ குடிக்க முடியாது. நிறைய ஹோட்டல்கள் வைத்திருப்பார், ஆனால் ஒரு நைட்டான ஒரு இட்லி தான், நைட் ஒரு சப்பாத்தி, அவ்வளவுதான். இப்படித்தான வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனவே ஆரோக்கிய உடல் சார்ந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுடைய விஷயத்துல, ஏன்னா உடல் என்பது ஒரு அமானிதம், நம்மளுடைய உடல் இல்ல. நம்ம அல்லாஹ் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழு, இந்த உலகத்துல எனக்காக வேண்டி எல்லா கடமைகளையும் செய்ய அப்படின்னு அல்லாஹ் நம்மை ஒரு வழிபோக்கனாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். எதையும் யாரும் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நாம எல்லாத்தையும் நான் கொண்டு போயிடுற மாதிரியும், எனவே எல்லாமே என்னுடையதுதான் அப்படிங்கிற மாதிரியும் நாம நிறைய என்னுடையது அல்ல, எல்லாமே அல்லாஹ்வை சார்ந்தது. எனவே இருக்கும் வரை நாம உலக வாழ்க்கைக்காக வேண்டி ஆசைப்படாமல், நோய்களை அதிகமாக உருவாக்கி கொள்ளாமல், அமலுடைய விஷயத்துல நாம கவனம் செலுத்தணும். அப்படின்னா நிச்சயமாக உடல் சார்ந்த விஷயங்கள்ல நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நம்மளால இருக்க முடியும். உடல்ல எங்கேயாவது ஒரு வலி ஏற்பட்டால், நமக்கு ஒரு கைவலி அல்லது ஒரு தலைவலி, ஏதாவது ஒரு இடங்கள்ல ஏதாவது உள்ளுக்குள்ள நமக்கு கண்ணுக்கே தெரியாம ஒரு காயம் இருந்தா தெரிஞ்சிடும், ரத்தம் வரும், அந்த இடத்துல காயம் இருக்கும், அதுக்கு பேண்டேஜ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஆனால் ஒரு வலி இருக்கு கையில, ஆனா எங்க வலிக்குதுன்னு தெரியல, ஆனா இந்த இடத்துல வலிக்குது, உள்ளுக்குள்ள இருந்து வலிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வலியை தீர்ப்ப
இருப்பதற்கான வழிமுறையை, அந்த வழியை போக்குவதற்கான நடைமுறையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. உடல்ல எங்க வலி இருந்தாலும் அந்த வலி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கை வச்சு பிஸ்மில்லாஹி அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல உடம்புல வலிக்குதோ வலி இருக்கக்கூடிய இடத்துல கையை வச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால், இறைவா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு, உன்னுடைய குதிரத்தை கொண்டு இறைவா நான் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே எல்லா விதமான ஊசலாட்டங்கள், எல்லா விதமான கெட்ட எண்ணங்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய வலியை நீக்கி கொடுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ செய்யணும், கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுரது பைனல் அதானி வல் இகாமா. இகாமத்துக்கும் பாங்குக்கும் இடையில அந்த நேரத்துல துஆ நீங்க ஏதாவது கேட்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் மறுக்க மாட்டான். பாங்கு சொல்லியாச்சு, இகாமத்து சொல்வதற்கு இடையில கொஞ்ச நேரம் இருக்குமா இல்லையா? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஏதாவது கேளுங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு ஃபமாதா நகூல் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்க என்ன கேட்கணும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. உலகத்துல நாளை மறு உலகத்துல நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆரோக்கியத்தை கேளுங்க. பாங்கு சொல்லி முடித்து விட்டால் இகாமத்து சொல்வதற்கு நடுவில் அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல ஆரோக்கியத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள். ஏன்னா அந்த நேரத்துல கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் மறுப்பது கிடையாது, அல்லாஹ் அதை உடனே அங்கீகரிக்கிறான் என்று சொன்னார்கள். 5வதாக ஒழுக்கம் சார்ந்த ஆளுமைகள். நம்ம ஏற்கனவே ஒழுக்கத்தினுடைய விஷயங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி இருக்கிறவே. முதல்ல தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது. எனவே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த 5 விஷயங்களை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனவே நம்மளுடைய நேரத்திற்கு தோதுவாக எல்லாத்தையும் சொன்னாலும் நமக்கு எல்லாத்திலையும் மனசுல ஏறாது. ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுடைய மனசுலையும் பதியும். எனவே நாம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில, ஏன்னா இங்க கேட்க 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 அப்படியே ஒவ்வொன்றும் சொல்ற மாதிரியே இருக்கும். கதவை திறந்து வெளியில போய் கீழே போய் நின்றுட்டா என்ன சொன்னாரு, 3/4 மணி நேரம் என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் 1, 2, 3, 4 விஷயங்கள் தான் மனசுக்குள்ள ஒரே. நம்ம என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உள்வாங்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற ஒரு பயான் இடையில ஒரு 3 நாட்களுக்கு முன்னால், நாம மறதியால் படைக்கப்பட்டவர்கள், நமக்கு மறதி அதிகம். அதனால ஆழமாக எந்த விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குதோ, எந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கணும், நம்மளுடைய சிந்தனைக்கு எந்த விஷயங்கள் வருதோ, இதை செஞ்சா இது கரெக்ட், இது நம்ம இனிமேல் இதை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. வாழும் காலம் எல்லாம் இவ்வுலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருப்போம் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனவே ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எத்தனை காலகட்டங்கள் வாழ்ந்தாலும் வாழும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நசீபை ஏற்படுத்தி தருவானாக. இம்மஜ்லிஸிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் இப்படி அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு நம்மை இந்த புனிதமான இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே நாம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வா ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير.
اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم